ப்ரோ உங்க நேம்? தினேஷ். ஜெனரலா ஒரு क्वेश्चन கேக்குறேன், கடி ஜோக் தான். இங்க வந்து ஒரு பஸ் ஓட்றீங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பிங்ல ஒரு பையன் ஏறுறான், செகண்ட் ஸ்டாப்பிங்ல ஒரு பாட்டி கொய்யாப்பழம் வச்சுட்டு ஏறுறாங்க, தேர்ட் ஸ்டாப்பிங்ல ஒரு தாத்தா வாட்டர்மெலன் வச்சுட்டு ஏறுறாங்க, ஃபோர்த் ஸ்டாப்பிங்ல பாட்டி கொய்யாப்பழம் வச்சு ஏறின பாட்டி இறங்கிடுறாங்க. அப்ப அந்த பஸ் டிரைவர் பேர் என்ன? தினேஷ். அட அவன் இங்க நான் தானே. எப்படி ப்ரோ? எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா அது போதும். யார் யார் எப்படி ஏறினாங்கன்னா போல. முதல்ல டிரைவர் யாரோ அதை நீங்கள் சொல்லிட்டீங்களா, டிரைவராக நினச்சிக்கிட்டீங்கன்னு சொல்றீங்க. அதான் நினச்சிக்கிட்டானுங்க. பயப்பிடிச்சிட்டான். சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இப்போ உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. உங்க நேம்? சுதிக்ஷா. 1099 பப்ஸ் இருக்கு, அதோட 2 பப்ஸ் சேர்த்தனா எத்தனை பப்ஸ்? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? 1099 பப்ஸ் இருக்கா? 2001. 2001 கரெக்ட்டா? கரெக்ட்டா தான் சொல்லிருக்காங்க. நல்லா கூட்டிட்டீங்களா? நல்லா கூட்டிட்டீங்க. ஆமாங்கா. 2001. ஆமா. சரி ஓகே, கரெக்ட்டா தான் சொல்லிருக்காங்க. உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அண்ணா உங்க நேம்? செய்யது. ஓகேண்ணா, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்குறேன். கிரிக்கெட்ல வந்து எடுக்கவே முடியாத ரன் எது? எடுக்கவே முடியாது. கிரிக்கெட்ல பாப்பீங்க தானே? கிரிக்கெட் விளையாடுவானு எடுக்கவே முடியாது. ரன்னு நோ ரன்னா? இல்ல இல்ல, வேற வேற என்ன? நோ ரன் தான். அதான் நோ ரன் தான் டக்குன்னு தோணுச்சு. ஒரு வேலை இருக்குமோ? வேற 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 டக்குன்னு மைண்ட்ல வரல. சரி தெரியலையா? சரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ ஒரு விடுகதை ப்ரோ. ஓகே ஓகே. ஒருத்தர் வந்து மேத்ஸ் எக்ஸாம் எழுதும் போது டான்ஸ் ஆடிட்டே எழுதினாராம். மேக்ஸ் புரியல என்னது? மேத்ஸ் எக்ஸாம் எழுதுறப்போ மட்டும் டான்ஸ் ஆடிட்டே எழுதுறாரு ஏன்? பாஸ் ஜூம் பண்ணுங்க. மேத்ஸ் எக்ஸாம் எழுதுறப்போ மட்டும் டான்ஸ் ஆடிட்டே எழுதுறாரு ஏன்? என்னப்பா? ஒருவேளை அந்த எக்ஸாம் அவருக்கு பிடிக்கலையோ? இல்ல இல்ல, ஈஸி தான். ஈஸி தான். மேக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது டான்ஸ் ஆடுறாரு, என்னவா இருக்கும்? ஆனா அவர் ஆடுற கரகாட்டமா? இல்ல ஐயோ சாமி தெரியல, நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி இருங்க, இப்போ சொல்லுங்க அது என்னது? அக்கா ஒரு விடுகதைங்கக்கா, இன்ட்டு கொடுக்குறேன். ஒருத்தர் டியூப் லைட் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு ஏன்? டியூப் லைட் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரா? ஏன்னா அது பிரைட்டா இருக்கிறதுனாலயா? வேற ஏதாவது க்ளூ? எப்படி? அதுல இருக்கிறது ஏதாவது? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அழ முடியாதனால சிரிக்கிறாரா? டியூப் லைட்டை பார்த்து சிரிக்கிறாரு. நோ ஐடியா. தெரியலையா? உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ இங்கிலீஷ்ல பெரியம்மா வேணான்னு சொல்லுவாங்க, சின்னம்மா வேணான்னு சொல்லுவாங்க. பெரியம்மாவை பிக் மாம்னு சொல்லுவாங்க, சின்னம்மாவை ஸ்டெப் மாம்னு சொல்லுவாங்க. என்ன தப்பா? தப்பு. வேற வேற. பிக் மாம் ஸ்மால் மாம்னு சொல்லுவாங்களா? இவன் டம்மி தான் போல் இருக்கு. பெரியம்மாவை என்னன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? சின்னம்மாவை ஸ்டெப் மாம். சின்னம்மாவை என்னது புரியல? ஸ்டெப் மாம். சித்தியை வந்து ஸ்டெப் மாம்னு சொல்லுவாங்களா? ஆண்டியா? தெரியலங்கா, தெரியல. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ ஒரு விடுகதை. சொல்லுங்க. என்ன மனுஷன்? ஏபிசிடி எல்லா லெட்டர்ஸும் ஊருக்கு போகுது, எல்லாமே நடந்து போகுது, எஸ் மட்டும் நீந்தி போகுது ஏன்? ஏன்னா அதுக்கு ஸ்விம்மிங் தெரியும். நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருப்ப பாரு. சுறாவா? ஏபிசிடிலாம் பஸ்ஸில் போகுது, எஸ் மட்டும் நீந்தி போகுது. எஸ் மட்டும் நீந்தி போகுது. ஷிப். ஆஹா, நோ. சி தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தம்பி உங்ககிட்ட ஒரு விடுகதை கேக்குறேன். ரொம்ப அழகா இருக்கடா. ஒருத்தர் வீட்ல டிவி பார்த்துட்டு இருக்காரு, அவருக்கு வேர்த்து வேர்த்து கொட்டுது ஏன்? ஃபேன் போடல. டிவி பாப்பதானே? சொல்லு. டிவி பார்த்து பார்த்து இருக்கு. இல்ல, ஈஸி தான். தெரியல. தெரியலையா? ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ப்ரோ ஒரு விடுகதை ப்ரோ. இப்போ நம்ம இந்தியால வந்து லக்கே இல்லாத ஊர் எது? யாரு? நான் தான்.
அதாவது அதிர்ஷ்டமே இல்லாத ஊர். ஏதாவது பேர்லயே அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு தெரியலையே. இந்தியால. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். சுதாகர். ஓகே, இப்போ ஆர்சிபி 17 வருஷம் கழிச்சு 18வது வருஷம் வின் பண்ணிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லிட்டாங்க டீஷர்ட்ல 18 இருக்கு, கம்பல்சரி ஆர்சிபி தான். நான் நினச்சி கூட பார்க்கல, பிளே போயிடுச்சு வின் பண்ணிச்சு. ஆனால் விராட் கோலிக்கு ரொம்ப அவருக்கு ஹாப்பி, கண்டு அழுதேட்டாரு. அந்த மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. உண்மையாலுமே வந்து கிரிக்கெட் ஃபேன்ஸாக பார்க்கணும். நான் வந்து கொல்கத்தா ஃபேனு, நிறைய சிஎஸ்கே ஃபேன் இருப்பாங்க. ஆனால் அந்த மூமெண்ட்டில் வந்து ஆர்சிபி வின் பண்ண வந்து சூப்பர். வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ்க்குலாம் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இப்போ இங்கே வந்து ஈசால கப் நமதுன்ட்டு அவங்க ஃபுல்ஃபில் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்களும் வந்து ஒரு கால் பதிச்சிட்டாங்க. அவங்க இனிமேல் எங்களுக்கு கப் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, லாலிபப்னு சொல்ல முடியாது. அதனால ஒரு கப்பை எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு ஓவராக ஆடவும் கூடாது. அவ்வளோ.